ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு 10 சூப்பர் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஜேகேஆர் ஒயிட்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டி மாரி ஒண்ணு இருக்கும். அந்த கட்டிய வந்து நம்ம கோல கட்டிக்கு பதிலா பயன்படுத்தலாம். நான் வந்து வாஷ் பண்ணும்போது அது வந்து உடைச்சுக்கிச்சுங்க. அத வந்து தூக்கி போட மனசு இல்ல. ஸோ இந்த மாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். ஒருவேளை உங்ககிட்ட கோல மாவு, கோலக்கட்டி இல்ல அப்டின்னா, இதையுமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து இது கோலம் ஏற்றுறதுக்கு ஈஸியா இருக்கும். சூப்பரா வந்து நல்லா திக்காவும் இருக்குங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் டிப்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில வந்து முட்டை வந்து வாங்கிட்டு வருவோம். அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில வந்து வைக்கக்கூடாதுங்க. இத முதல்ல நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் ஃப்ரிட்ஜில வந்து வைக்கணும். அந்த முட்டைக்கு மேல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோழியோட புழுக்க வந்து இருக்கும். அத வந்து ஃப்ரிட்ஜில வைக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ துர்நாற்றமும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தண்ணி ஊத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேக்கு செய்ய போறீங்க அப்டின்னா, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற முட்டைய அப்படியே எடுத்து வந்து கேக்கு வந்து செய்யாதீங்க. கேக்கு கண்டிப்பா வரவே வராது. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற முட்டைய வந்துட்டு வெளியில வந்துட்டு நீங்க ஒரு 1 மணி நேரம் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கேக்கு செய்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட கேக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. 3 டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸியோட பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காது. எந்த பொருள அரைச்சாலுமே வந்து சரியா அரைப்படாது. அதுக்கு வந்து ஷார்ப்பா ஆக்குறதுக்கு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸிங் ஜார்ல வந்து போட்டுட்டு, நல்லா நைஸா அரைச்சு எடுத்தீங்கன்னா, உங்களோட மிக்ஸி பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஸோ உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம ரேஷன் கடை உப்பு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த உப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடு துடைக்கிறதுக்கு தினமும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கேக்கு செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 4த் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல மாத்திரைலாம் வந்து போடுவோம். அந்த மாத்திரைய வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, உடைக்கவே முடியாது. அது ஈஸியா உடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளான் தான். அதாவது ஸ்பூன் இருந்தா போதுங்க. ஈஸியா நம்ம கை வலிக்காம உடைச்சு குழந்தைங்களுக்கு மாத்திரைய வந்து போட்டுறலாம். ஸோ அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா ஒரு ஸ்பூன் இருந்தா போதும். நல்லா ஈஸியா அழகா ஷேப்பா உடைச்சு எடுத்துக்கலாம். 5த் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக்கிங் சோடா தான் வந்து எடுத்திருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுல்ல வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன். எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்பவுமே வந்து துர்நாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இந்த பேக்கிங் சோடாவ இந்த பவுல்ல போட்டு நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க நான்வெஜ் அதாவது ஏதாவது ஒரு சாம்பார், குழம்பு வந்து கெட்டு போயிருச்சுன்னா, ஸோ அத வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க வச்சு பாருங்க. உங்க ஃப்ரிட்ஜ் எப்பவும் வந்து வாசனையா இருக்கும். 6த் டிப்பு பார்க்கலாங்களா? எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கைகள்ல வந்துட்டு இந்த பச்சை மிளகா வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து காரம் வந்து ஒட்டிட்டு நமக்கு தெரியாம கண்ணுல வச்சுட்டு ரொம்ப வந்து எரிச்சலா இருக்கும். கையும் கூட எரியுங்க. கை வந்து எரியாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு இந்த பச்சை மிளகா வந்து கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கையில வந்து கொஞ்சம் கூட அந்த காரத்தன்மை இருக்காது. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்துக்கு நீங்க வந்து கட் பண்ணிட்டு, இத அழகா வந்து எப்படி கையில படாம எடுக்கலாம் அப்படின்றது ட்ரிக்கையும் வந்து சொல்லப் போறேன். அதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து எடுத்துட்டு, அது மேல வந்து அப்படியே வந்துட்டு போட்டு மூடிட்டு எடுத்து பாருங்க. கைகள்ல கொஞ்சம் கூட காரமே ஒட்டாம ஈஸியா எடுத்துடலாம். இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. 7த் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒரு டப்பா, ஒரு வாட்டர் கேன் அல்லது ஒரு குட்டி டப்பா இருந்தா போதும். நம்ம லிக்விட வந்து சூப்பரா சேவிங் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டேன். இப்ப போட்டுட்டு இதுக்கு பக்கத்துல அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல வந்து வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு லிக்விட் வந்து ஊத்தி வச்சுக்கிட்டுங்க. இப்போ ஒரு ஸ்க்ரப்ப எடுத்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டப்பாவுல ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா? அத வந்து நல்லா புஷ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தேவையான லிக்விட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ, அப்படியே வந்து நம்ம பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதனால நம்ம நெறைய லிக்விட் வந்து சேவ் பண்ணிக்கலாங்க. அதிகபட்சமா லிக்விட் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ ஸ்க்ரப்பையும் வந்து சுத்தமா வச்சுக்கலாம். இந்த மாரி பெரிய டப்பா கூட நீ இருந்து வாட்டர் கேன் வச்சு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 8த் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம வெங்காய பகோடா செய்யறதுக்கு நம்ம வந்து வெங்காயத்த கட் பண்ணோம் அப்டின்னா, ரொம்ப வந்து தின்னா இருக்கும். ஸ்லைஸா வராது. அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டிப் இருக்கு. பைப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த வந்து நல்லா இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணோம் அப்டின்னா, நல்லா சூப்பரா நல்லா ஸ்லைஸா நமக்கு கிடைக்குங்க. நமக்கு பகோடா மட்டும் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சாண்ட்விச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
9த் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்து பட்டு சாரி எங்கேயாவது ஃபங்ஷன் போனா மட்டும் தான் கட்டுவோம். அத துவைக்கவும் முடியாது. சாயம் போகும். ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ணணும். அத வந்து மடிச்சு வைக்கிறப்ப நமக்கு துர்நாற்றம் இல்லாம நல்லா வாசனையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வராம இருக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரே ஒரு வசம்ப மட்டும் வச்சு பாருங்க. நல்லா வாசனையா இருக்கும். பூச்சி வண்டு எதுவுமே வராது. ஸோ, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் கூட இருக்காதுங்க. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மடிப்பு வந்து அப்பப்போ வந்து திரும்பி திரும்ப மாத்தி மாத்தி மடிச்சு வைக்கணும். பட்டு புடவை பொறுத்தவரைக்கும். அப்படியே மடிச்சு வச்சோம்னா, மடிப்பு வந்து அதிகமா விழுங்க. இந்த டிப் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 10 டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவோம். அத கிளீன் பண்ணாத வச்சுட்டோம் அப்படின்னா, காக்ரோச், பூச்சி நெறைய கிருமி நாசி அண்டுங்க. அதுக்கு தேவையான பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். லெமன் தோலு அல்லது வினிகர் இருந்தா கூட போதுங்க. ஈஸியா நம்ம பிசுபிசுப்பு இல்லாம நீட்டா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, இத அப்பப்ப செஞ்சீங்கன்னா, உங்களோட கட்டிங் போர்டு எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா 2டே பொருள் இருந்தா போதும். நம்மளோட கட்டிங் போர்டு வந்து சூப்பரா கிளீன் பண்ணிடலாம். எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது. ஸோ, இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நான் சொன்ன 10 சூப்பர் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ.